அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட விவோ T4X 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேசிக் ரேம் மேனேஜ்மெண்ட் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். நம்மகிட்ட வந்து 8GB ரேம் ஆப்ஷன் இருக்குது. எத்தனை ஆப்ஸ் வந்து மெமரியில் இருக்குது, நம்ம எங்கே விட்டோம், ஸோ அதில் வந்து கண்டினியூ ஆகுதா இல்லை ரீலோட் ஆகுதா அப்படின்ற வந்து சிம்பிளாக செக் பண்ணிடலாம். ஸோ ப்ரைம் வீடியோ ஓப்பனில் இருக்குது, அண்டு நோட் பேட் ஓப்பனில் இருக்குது, ப்ளே ஸ்டோர் ஓப்பனில் இருக்குது, அமேசான் ரீலோட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ஐஃபோனோட ஃபோட்டோ வச்சுருந்தேன், கேலண்டர் ஓப்பனில் இருக்குது, டெலகிராம் பக்கா நம்ம என்ன எழுதியிருக்குமோ அதுவுமே இருக்குது. ஒரு வாட்டியுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த பேஜுமே போயிடும், பட் பரவாயில்ல. அண்ட் லோக்கல் செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பனில் இருக்குது, ப்ரௌசர் பேஜ் ஓப்பனில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் ஃபைன், கிளாக் பக்கா, கேல்குலேட்டர் ஓகே, ஆல்பம் ஓகே, கேமரா செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணியிருந்தேன், போயிடுச்சு. குயிக்காக இப்போ மற்ற ஆப்ஸ் எல்லாமே வந்து ரீவைண்ட் பார்த்துடலாம். ஸோ கேமரா க்ளோஸ் ஆகிடுச்சு, ஆல்பம் ஓகே, calculator ஓகே, பிளாக் ஓகே, ஃப்ளிப்கார்ட் ஓகே, க்ரோம், லோக்கல் சென்ட், டெலகிராம், கேலண்டர், ப்ரைம் வீடியோ வேறு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன். நோட்ஸு க்ளோஸ் ஆகிடுச்சு. ப்ளே ஸ்டோர் ஓப்பனில் இருக்குது, அமேசான் ரீலோட் ஆகிடுச்சு. பேசிக்கான டாஸ்கில் ஒரு 7 to 8 ஆப்ஸ் வந்து மெமரியில் இருக்குது. பட் அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ண நினச்சா வந்து ரீலோட் ஆகிடுது. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.